அப்பம் என்று அழைக்கப்படுகிற இரண்டாவது பண்டிகையை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து யார் என்கிற கேள்விக்கு என்ன பதில்? நமக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டவர், அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அடையாளப்படுத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பண்டிகைகள் இன்றைக்கு புளிப்பில்லா அப்பம் என்று அழைக்கப்படுகிற இரண்டாவது பண்டிகையை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். என்னுடைய கையில் காணப்படுவது புளிப்பில்லா அப்பம். இது ஆங்கிலத்தில் அன்லெவன் பிரெட் என்று சொல்லுவார்கள். ஹீப்ரூவில் இதற்கு பேர் மாட்ஸா என்று அழைக்கப்படுகிறது. வேதாகமத்தில் லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாயிருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். பஸ்கா துவங்கும் பொழுதே புளிப்பில்லா அப்பத்தோடு தான் துவங்குகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 14ஆம் தேதி நீசான் மாதம் மாலையில் இவர்களுடைய வீடுகளில் புளிப்பு காணப்படக்கூடாது. எல்லா புளிப்பையும் இவர்கள் வீட்டை விட்டு அவர்கள் சுத்தப்படுத்தி வெளியே தூக்கி எறிந்து அதை தீயிட்டு கொளுத்தி விட வேண்டும். அதாவது லெவன்னா அந்த ஈஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாது வீட்டில். வீட்டை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், முந்தின நாள் மாலையே என்ன செய்வார்கள் என்று சொன்னால், வீட்டில் இருக்கிற எல்லா புளிப்பான காரியங்களையும் வீட்டை விட்டு வெளியே அகற்றி விடுவார்கள். பஸ்கா துவங்கி 7 நாள், ஒரு வாரம் முழுவதும் இவர்கள் எதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால், புளிப்பில்லா அப்பங்களை மட்டும் தான் அவர்கள் சாப்பிட வேண்டும். இந்த புளிப்பில்லா அப்பங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிற ஒரு காரியமாய் இது காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த புளிப்பில்லா அப்பம் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்து பஸ்கா அன்று பலியானார், அவரை சிலுவையில் அறைந்தார்கள். புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்று சொல்லுவது அவருடைய அடக்கத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த மாட்ஸா, என்னுடைய கரத்தில் இருக்கிற இந்த புளிப்பில்லா அப்பத்தை பாருங்கள். இது வேறொன்றுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிக்சர். என்ன தெரிகிறது உங்களுக்கு? இதில் துளைகள் தெரிகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அடுத்தபடியாக இதில் காணப்படுகிற தழும்புகள். அடுத்தது இந்த அப்பம் புளிப்பில்லாத அப்பம். இயேசு கிறிஸ்து யார் என்கிற கேள்விக்கு என்ன பதில்? இது புளிப்பில்லை, புளிப்பு பாவத்திற்கு அடையாளம். நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பாவம் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தன்னை ஜீவ அப்பம் என்று சொல்லி அழைத்தார். இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்திற்கு, ஊருக்கு பெயர் என்ன? பெத்லஹேம். பெத் வீடு, லெகம் அப்பம். பெத்லஹேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிற அந்த பட்டணத்திலே, கிராமத்திலே, அந்த சிறிய தாவீதின் ஊரிலே இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாக பிறந்தார். அந்த பிறந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிலே பாவம் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது எபிரேய நிருபக்காரன் 4ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தில் சொல்வதை நாம் கேட்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். புளிப்பில்லாத அப்பம் இயேசு கிறிஸ்து, பாவமில்லாத பிரதான ஆசாரியர். இயேசு கிறிஸ்துவில் பாவமில்லை. என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று தைரியமாய் கேட்டவர் நம்முடைய மேசியாவாகிய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவமில்லாதவர் என்பது புளிப்பில்லை என்பதற்கு அடையாளம். அடுத்தபடியாக இதிலே துளைகள், துவாரங்கள்,
ஹோல்ஸ் இருப்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குத்தப்பட்டார், அவருக்கு தழும்புகள் இருந்தது என்று சொல்லி ஏசாயா 53 அதிகாரம் 5வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். புளிப்பில்லா அப்பத்தை போல நம்முடைய மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து குத்தப்பட்டார், காயப்பட்டார், அவரிலே தழும்புகள் இருந்தது. இந்த அப்பத்தை பாருங்கள், குத்தப்பட்டிருக்கிறது, காயம் இருக்கிறது, இதிலே தழும்புகள் இருக்கிறது. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து யார் என்பதை இந்த புளிப்பில்லா அப்பம் நமக்கு புரிய வைக்கிறது. பவுல் தன்னுடைய நிருபத்தை கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 6, 7, 8 வசனங்களில் சொல்வதை வாசிக்க கேட்போம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். துப்புரவு அல்லது பரிசுத்தம், இரண்டாவது உண்மை, ஹோலினஸ் அண்ட் த ட்ரூத்ஃபுல்னஸ் ஆர் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஒன்று கடோஷ், இன்னொன்று யமுனா. இந்த 2 விஷயத்தோடும் கூட பண்டிகை ஆசரிக்க கடவோம். இந்த 2 விஷயம் யாரிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நம்முடைய மேசியாவாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்த விஷயங்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பாவமில்லாத தேவாட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து, பாவமில்லாத அப்பம், ஜீவ அப்பம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவருடைய தழும்புகள், அவருடைய காயங்கள் நம்மை மீட்டது, ரட்சித்தது. அதிலே சுகம் காணப்பட்டது என்று சொல்லும் பொழுது யாருக்கு சுகம் தேவை என்று சொன்னால் பாவிக்கு சுகம் தேவை. பாவி குணப்பட வேண்டும். ஒரு பாவி குணப்படுவதற்கு என்ன வழி என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்கள், தழும்புகள் ஒரு பாவியை குணப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். புளிப்பில்லா அப்பம் என்ற பண்டிகை இவர்கள் 7 நாள் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் புளிப்பில்லா அப்பங்களை இவர்கள் 7 நாள் இவர்கள் அனுசரிக்க வேண்டும் என்கிற காரியத்தை நாம் நாளை தியானிக்க இருக்கிறோம். புளிப்பில்லா அப்பம், பாவமில்லாத இயேசு கிறிஸ்து நமக்காக குத்தப்பட்டவர், நமக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டவர். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அடையாளப்படுத்துகிறது. நமக்காக பாவமில்லாதவராக மரித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிற்காக நாம் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உயரவும் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரே, புளிப்பில்லா அப்பமாக இந்த உலகத்திலே வந்து ஆண்டவரே எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக எங்கள் ஒவ்வொருவரையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற ஜீவனுள்ள தேவனே, உமக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம், துதிகளை சொல்லுகிறோம், ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். எங்களுடைய அக்கிரமங்களுக்காக நீர் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், குத்தப்பட்டீர். எங்களுக்கு சமாதானத்தையும் நாங்களுக்கு கர்த்தாவே ரட்சிப்பையும் கொடுக்கக்கூடிய ஆக்கினையும் தண்டனையும் மேல வந்தது. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உமக்கு துதியும் கனமும் ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். பஸ்கா பண்டிகையே புளிப்பில்லா அப்ப பண்டிகை தான். பஸ்கா ஆரம்பிக்கும் பொழுது பஸ்கா மாலை, இரவு பெசாக் என்று சொல்லுவார்கள். அந்த மாலையே வீட்டிலே என்ன இருக்கக்கூடாது என்று சொன்னால் புளிப்பு இருக்கக்கூடாது. இந்த புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் புசிக்கும் பொழுது சரீரத்தில் ஏற்படுகிற மாறுதல் என்ன? நம்முடைய வியாபாரங்களில், விவசாயங்களில், தொழில், படிப்பு இவைகளில் காணப்படுகிற அந்த உலகத்தை வெளியே எடுக்க, வெளியே தள்ள நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியே